உலகத்துல ஏனோக்க பத்தி யாரெல்லாம் எழுதியிருக்கிறா? வேத புஸ்தகத்துல ஈனோக்க பத்தி யாரெல்லாம் எழுதியிருக்கிறா சொல்லுங்க. யூதாவுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யூதாவுடைய புஸ்தகம் ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்குது. 14-15 வாசிங்க. ஒரே அத்தியாயம் யூதா. அதுக்குள்ள ஈனோக்க பத்தி எழுதியிருக்குது ஐயா அப்படின்னா அதை தேட முடியல ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிங்கன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம் ஐயா. வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரையும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான. அதை ஏன் புதிய ஏற்பாட்டில் யூதா எழுதுறாரு? அப்போ இந்த உலகத்தில் என்னன்னா நிறைய காரியங்கள் 300 ஆண்டுகள் தேவனோட சஞ்சரித்த உலகத்துல ஒரே மனிதன் யாரு அப்படின்னா ஈனோக்கு. அப்ப ஈனோக்குக்கு ஆண்டவருக்கு தொடர்பு நிறைய இருந்திருக்குது. நிறைய காரியங்களை கற்றிருக்கிறார், நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறார். அந்த காலத்துல புஸ்தகம் எழுதுறதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அவருடைய வார்த்தைகளை வாய்மொழியாக பாரம்பரியமாக பேசிக்கொண்ட வந்த ஜனங்கள் ஒரு சிலர்கள் என்ன பண்ணாங்க, செப்டுஜின்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செப்டுஜின்ட் அதாவது கிரேக்க விவிலிய நூலுக்கு செப்டுஜின்ட்னு சொல்லுவார்கள். அந்த புஸ்தகத்துல அவங்க ஈனோக்க பத்தி எழுதியிருக்கிறார்கள். ஈனோக்கினுடைய புஸ்தகம் 1வது வரலாறு, 2வது வரலாறு, 3வது வரலாறு, 4வது வரலாறு ஈனோக்கு புஸ்தகங்கள் இருக்கிறது. இவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலுடைய கரங்களிலே இருக்கிறது, கிரேக்கருடைய கரங்களிலே இருக்கிறது. உலகத்துல எல்லாருடைய கையிலையும் கிடையாது. அதனாலதான் ஈனோக்கு புஸ்தகத்தை பத்தி தெரியாது. இங்க ஈனோக்க பத்தி நம்ம சொல்லப்பட்ட இந்த வரலாறு காரியங்களை குறித்து நீங்க அறிய வேண்டுமானா அதுக்கு நீங்க வெப்சைட்ல பண்ணணும்னா ஈனோக்குன்னு அப்படின்னு தட்டிங்கன்னா இவ்வளவு பணத்தை கெட்டுடா உனக்கு அனுப்புறேன் இல்லையா? அவ்வளவு ஆயிரத்தை எங்க இருந்து கெட்டுறது, அது எங்க இருந்து படிக்கிறது அப்படின்னு. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை இங்கிலீஷ் ஆக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. கிரேக்கத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ் ஆக்கத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேதம் என்னைக்கு எழுதப்பட்டுக்கிட்டு இருந்தோ, மேனுஸ்கிரிப்ட் கையால் எழுதப்பட்ட வேதம் என்னைக்கு எழுதப்பட்டிருந்ததோ அந்த காலத்திலே அதுவும் சைட்ல எழுதிக்கிட்டே வந்தாங்க. ஏன் அதை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அதுல பூதங்களை பத்தி போட்டிருக்கு, தேவ தூதர்களை குறித்து போட்டிருக்குது, நிறைய பயங்கரமான காரியங்களை குறித்து போட்டிருக்கு. அதை அறிய முடியல, புரியல. அதனாலதான் அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதை புரியல, அவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அதுல என்னென்னவோ எழுதி இருக்குது, அது யாருக்குமே புரியாதனாலதான் அதை ஓரமா வச்சாங்க. ஆனா யாருக்கு புரியும்னா யூதர்களுக்கு புரியும், வேதபாரர்களுக்கு புரியும், பண்டிதர்களுக்கு புரியும், ரவிகளுக்கு புரியும், ரவுனிகளுக்கு புரியும், குருவானவர்களுக்கு புரியும், வேத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரியும், கற்றறிந்த ஞானிகளுக்கு புரியும். நமக்கு எல்லாம் புரியாது. இதே புரிய மாட்டேங்க. அப்புறம் அதை எங்க இருந்து படிக்கிறது? அதனாலதான் நாங்க விலைக்கு வச்சிருக்கோம் அங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, எதை படிக்கலையோ அதுக்கு சொல்லிடணும். பெந்தேகோஸ்துக்காரங்க அதான் எதுவுமே தெரியல அல்லேலூயான்றாங்க. கையில்லாதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லிடுவாங்க. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொன்னா சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவானவர்கள். பிறகு இதுல எங்க இருந்து தெளிவு வருவாங்க? காலங்கள் நேரங்களை பார்க்கப்படும் போது நீங்க இத்தனை வருஷம் உட்கார்ந்துருக்கீங்க, எந்த அளவுக்கு வேத ஞானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு வேதனையா இருந்தது. ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் அழுக. நான் மனசுக்குள்ள அப்படித்தான் அழுதுகிட்டு இருந்தேன். இன்னும் இயேசு கூட இருந்த சீசர்களே இவ்வளவு காலம் உங்க கூட இருக்கிற நீ அறியலையா அப்படின்ற கதையத்தான் ஆண்டவர் உங்க கூட இருந்தாலும் இயேசுவை நீங்க அறியல. பைபிள் உங்க கையில இரவும் போல இருக்குது, தூக்கிட்டு வரீங்க வாரமெல்லாம், ஆனாலும் இயேசுவை அறியல. அப்படித்தான் இன்னைக்கு எல்லாருடைய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் முழுவதும். அவரு கூடவே இருந்தாலும் சரி, மகனே மகனே உன்னைய சுகமாக்க ஜெபத்தை கேட்டேன் நல்லா இருப்பா அப்படின்னு அப்புறமும் கேட்பாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த பிதாவை காண்பியும். என்னப்பா இது, நான் இத்தனை நாள் உங்க கூட இருந்து தெரியலையான்ட்டு. இன்னைக்கு அந்த கதை தான் எல்லா இடத்துலயும் ஓடி. இன்னும் இயேசுவை அறியலைங்க,
உண்மையாக சொல்லுகிற ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்றேன். இயேசுவை அறிந்தவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லலாம், கல்விமானுக்கு ஞானிக்கு நான் வெளிப்படுத்த மாட்டேன்ட்டார், பாலகர்களுக்கு வெளிப்படுத்த. ஏன்னா அவருடைய பிள்ளை நேசிக்கிற பிள்ளைனா மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துவார். ஏன்னா அப்பாவை பத்தி பிள்ளைக்கு தெரியணுன்றதுக்காக அப்ப சொல்லி கொடுத்தார். நீங்க அவருடைய பிள்ளைகளாக புத்திரர்களாக புத்திரிகளாக இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு, பேசுவார். அதான் சொல்றாரு, அவரும் தவிர வேற யாரும் வெளிப்படுத்த முடியாதுங்க. அது இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, மகிமையின் தேவன் என்பதை அறியாம தான் அவர் சிலுவையில் அடிச்சாங்க. தெரிஞ்சா அடிச்சிருக்கவே மாட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல முஸ்லிம்களுக்கு இயேசுவை யாருன்னு தெரியாது. இன்னைக்கு முகமது நபி ஒரு நபியாக வருவார் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படல. ரட்சிப்போ வேதமோ தீர்க்க தரிசிகளோ தீர்க்க தரிசனங்களோ எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னா இஸ்ரவேல் கோத்திரத்துல தான் வருதே தவிர இஸ்லாமிய கோத்திரத்திலிருந்து ஒரு பைகம்பரும் வர முடியாது. இஸ்லாமியம் என்பது அடிமைத்தனத்திலே உள்ளவர்கள். அவர்கள் இந்த தேசத்துக்காரர்கள், அரபு தேசத்துக்காரர்கள். அவர்கள் ஆபிரகாமுடைய வம்சாவளியிலே மாமிசத்திலே வந்து அவர்களை தேவன் அங்கீகரிக்கவில்லை, அவர்களை தள்ளிவிட்டார். அவர்கள் இருந்து எப்படி நபிநாயகம் வர முடியும், எப்படி தீர்க்கதரிசி வர முடியும், எப்படி பைகம்பர் வர முடியும், எப்படியாக வரத்திலிருந்து ஒரு நூல், ஒரு வேத நூல் எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவருடைய நூல் எப்படி வரும்? வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு எங்கேயாவது அல்லான்னு சொன்னாரா? தன்னுடைய வாழ்க்கையில் அல்லான்னு கூப்பிட்டுருக்கிறாரா எங்கேயாவது? இவனுக்கு எப்படி அல்லாஹ் அல்லான்னு? அல்லாஹ் என்பது கடவுள்ன்ற வார்த்தை தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே யெகோவா என்கிறதை யார் உணர்ந்திருந்தா? மோசே உணர்ந்திருந்தார். மூசா நபி என்று சொல்லுகிற அவரே எழுதியிருக்கிறாரு. யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்து பிறப்பார் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதுக்கு இவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறியல? இன்றைக்கு இஸ்லாமியர்களை போலதான் நீங்க கிறிஸ்துவனை அறியாம இருக்கிறாங்க. என்னால தெளிவா சொல்ல முடியும். என்கிட்ட கேள்வி கேட்டா அவ்வளவு பாயிண்ட் வச்சிருக்கிறேன். இயேசுவை அறியல இந்த ஜனம் அப்படின்னு சொல்லுவதற்கு எனக்கு நிறைய சாட்சி இருக்கிறது. இஸ்லாமியர்களும் அறியவில்லை, கிறிஸ்துவர்களும் அறியவில்லை, யூதர்களும் அறியவில்லை. அவளை அறிந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா அவருடைய குமாரர்கள், அவருடைய பிள்ளைகள். அந்த பாலகருக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். பைத்தியமா வருவான் சபைக்கு, இப்படியே வருவான், பைபிள் வாசிக்க தெரியாது. அங்கே வந்து கடைசியில் உட்காந்துட்டு கடைசியில் போவான் அந்த ஓரமா. ஏன்னா நல்ல சட்டை நல்ல துணிமணி இருக்கா, வாசலில் உட்காந்துருப்பான். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னாக்க தனிமையில போய் பாருங்க, அழகா சபையில் நம்ம என்னென்ன பாடினோமோ அவன் புஸ்தகம் இல்லாமல் அவன் பாடிக்கிட்டு இருப்பான் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் நல்லா ஜெபம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, எப்பா உனக்கு கடவுள் யார் பாப்பான்? ஏசப்பா தான் எங்கள் கடவுள். எப்பா என்னப்பா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு இயேசுவை மட்டும்தான் தெரியும். அவன் சொல்ற வார்த்தை. அவன் ஆண்டவரை ஞானியாக்கி வச்சிருக்கிறார். பித்து பிடித்தவர்களாக பைத்தியக்காரனாக இருக்கிறவர்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறான். அவன் எழுதின பாட்டுகளை பார்த்தீங்கன்னா 50-100 பாட்டுகள் அவன் பாட்டு எழுதியிருப்பான், இன்னொருத்தன் எழுதியிருப்பான், இன்னொருத்தன் பாடுவான். எழுதினவன் யாரு? இன்னொருத்தன். பாடினவன் யாரு? இன்னொருத்தன். அந்த பாட்டை ஒரிஜினலில் பாடினவன் யாருன்னா படிப்பறிவு இல்லாதவன் தான் எழுதியிருப்பான், பாடியிருப்பான். அப்படிதான் நீங்க நிறைய பேருடைய வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவன் தான் பாடி இருக்கான். ஏன்னா சபையில வாசல்ல உட்கார்ந்து கேட்டவன். இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு பாட்டை எழுதுங்களேன். இன்னைக்கு 1 மாசம் உங்களுக்கு டைம் தர, புதுசா ஒரு பாட்டை எழுதிட்டு வந்து எல்லாம் புது வருஷத்துல பாடுங்க, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கன்னா ஒருத்தர் கொண்டு வர மாட்டாங்க. பேப்பரை கொண்டு வருவாங்க, கேட்கிற மாதிரியா இருக்குது. அந்த அளவுக்கு அபிஷேகம் நிரம்பி ஒழுகுது, வழியுது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடினார்கள், பரலோகத்தில் கம்பீரமாய் பாடினார்கள். அதெல்லாம் வராது. இந்த நாட்களில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க ஏனோக்கு என்ன பண்ணுகிறார்னா 1000 தூதர்களோட பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று அறிவித்தவர் யாரு? ஏனோக்கு. எப்ப அறிவிச்சாரு? ஐயா சொல்லுங்க. 7வது தலைமுறை, உலகத்தில் 7வது தலைமுறையிலே வாழ்ந்த ஏனோக்கு சொல்லி இருக்கிறார். இதை இந்த யாரு எழுதுறா அப்படின்னா யூதா எழுதுறாரு. யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர் எழுதுகிறார். அவருக்கு என்ன அப்படின்னா யூத மக்கள் வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஈனோக்கை பற்றி வாய்மொழியாக அறிந்தவர்கள், கற்றறிந்தவர்கள். அவர்கிட்ட ஈனோக்கினுடைய புஸ்தகம் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. நம்ம இது மட்டும்தான் பைபிள்.
ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எழுதுனா உலகம் கொள்ளாது. உங்க கையில் இருக்கிறது கொஞ்சம் தான். இந்த கொஞ்சத்தையே படிக்க முடியல, இதையே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியல. எப்படிப்பட்டவளா நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் இந்த உலகத்துல நாம் பிரசங்கம் பண்ணணும்? ஏன் அறிவிக்கணும்? எதற்காக சொல்லுங்க? ஏங்க சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவிக்க சொன்னாரு? போங்க, புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் பாசைக்காரர்களுக்கும் போய் சொல்லுங்க. ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? சொல்லுங்க. ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? சங்கீத புஸ்தகம் 14 அத்தியாயம் 2-3 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. நன்மை செய்யறவன் அர்த்தம்னா தீமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாரும் தீய வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எவனா நல்ல சொல்லுங்க, அவன் இதயத்தில் ஏதாவது கொஞ்சம் தீமை இருக்கும், இல்லாம இருக்காது. தாயிரப்பட்டையும் சரி, நல்லவர்கள் என்று நீங்க யாரை போட்டுனாலும் சரி, அவர்கள்ட்ட கொஞ்சம் தீமை இருக்கும். பரிசுத்தாவினால நிரம்பின தாவீதுக்குள்ள கொஞ்சம் தீமை இருந்ததா இல்லையா? சாலமன் ஞானிக்கு இருந்ததா இல்லையா? எத்தனை பொண்டாட்டி, எத்தனை வப்பாட்டி, கணக்கே கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்து நான் பார்க்கப்படுகிறோம்? பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறாரு? எல்லா மனிதனிடத்திலும் தீமை இருக்குங்க. அந்த தீமை வெளியில போகணும். அந்த தீமை உள்ளே இருந்ததுன்னா பரலோகம் போக முடியாது. அதுக்குதான் இங்கே நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள். என்ன அர்த்தம்? கண்ட புஸ்தகத்தை படிக்கிறது. இந்த பைபிளுக்கு சம்பந்தம் இல்லாம அதை கொண்டு வந்து அதோட இணைச்சு கம்பாரிசன் கொடுக்கிறது. வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, அநேக அந்நிய காரியங்களை, அந்நிய நோகங்களை, அந்நிய உபதேசங்களை கலந்து விட்டார்கள். ரோமன் கத்தோலிக்க சபையிலே பார்க்கப்படும் போது என்ன நடந்தது என்று பார்த்தா, புற ஜாதிகள் சபையில இருக்கும்போது என்ன பண்ணாங்க? புற ஜாதிகளுடைய பாரம்பரியத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். புற ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களை உள்ளே கொண்டு வந்தார்கள். ஆச்சாரியங்களை கொண்டு வந்தார்கள். அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. அதான் என்னாச்சு அப்படின்னா, புராட்டஸ்டன்ட் தொடங்குற காலத்துல பெரிய புரட்சி வெடித்தது. என்னாச்சு அப்படின்னாக்க, இவர்கள் என்ன பண்ணாங்க? அதிகாரமும் அடக்குமுறையும் கையாண்டு சபையை என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? சொல்றதுதான் வேதம் என்று சொல்லுகிறார்கள். அவங்க சொல்லுகிறதா மார்க்கம் என்று போதிக்கிறார்கள். ஆனா வேதத்திற்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இதைத்தான் மார்ட்டின் லூத்தர் இங்க என்ன பண்ணாரு? எதிர்த்தாரு. அப்புறம் தான் புராட்டஸ்டன்ட் சபைகள் உருவாகிட்டு. கால்வின் அதனாலதான் எதிர்த்தாரு. அதனால புராட்டஸ்டன்ட் சபைகள் வந்தது. அப்புறமாக ஜான் வெஸ்லி, உங்களுக்கு தெரியும். ஜான் நாக்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு அறிவியல், ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஆன்மீகவாதி. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் எங்க வெளியில வராரு 1520 என்ன பண்ணான்? போயா வெளியில அப்படின்னு சொல்லி போப்பு லெட்டரை போட்டு புடவி பிடிச்சு சபையை போட்டு வெளியில தள்ளாங்க. நீ எங்களுக்கு விரோதமா போதிக்கிற, அப்ப நான் பைபிளை பத்தி தான் பேசுறேன், பைபிளுக்கு விரோதமா நீங்க இருக்கிறீங்க, உங்களை தான் ஆண்டவர் நீக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. வெளியில போன விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து தான் ஜான் நாக்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா வெளியில வந்தாரு. சீர்திருத்த கொள்கையை அவர் தான் எழுதினாரு. புராட்டஸ்டன்ட் எப்ப அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டிலே தொடங்கப்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 16ஆம் நூற்றாண்டுல அந்த காரியம் வெளியே வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அப்போஸ்தலருடைய புஸ்தகத்திலே பவுல் எழுதின புஸ்தகங்களே வேகமாக அழகாக என்ன பண்ணாங்க? ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அதுல தான் என்ன பண்ணினா விடுதலை பற்றியும் அதை பற்றி தான் என்ன அப்படின்னு கேட்டா, பூமியில இருக்கக்கூடிய பெரிய புரட்சியை பற்றியும் ஆண்டவருடைய பெரிய சத்தியத்தை ஆண்டவர் போதிக்கப்படும் போது பெரிய கலகமே உண்டாச்சு அப்படின்றது அங்கதான் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னாலே எழுப்புதல் எங்க இருக்குன்னா அப்போஸ்தலருடைய புஸ்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தல புஸ்தகங்களை ஆராய்ந்தவர்கள் அவர்கள் தான், அந்த அறிஞர்கள் தான் உலகத்தில் என்ன பண்ணாங்க. இவன் சிஸ்டமேட்டிக் தியாலஜின்னு வச்சு என்ன பண்ணா, உலகம் முழுவதும் பாடங்களை கொடுத்து காலேஜ் யூனிவர்சிட்டியில எல்லாம் பைபிளை தவறாக போதித்தார்கள். அந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜியை உடைச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஜான் நாக்ஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் இவங்க கொஞ்சம் சொன்னாரு. ஆனா ஜான் நாக்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, தெளிவான சிந்தனை உள்ளவர். அவர் ஆண்ட்ரூனுடைய யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டமே வாங்க முடியல. ஏன்னா இவர் எழுதுறது கட்டுரைகள் இதெல்லாம் பார்த்தா உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஆண்டவருடைய பிரசங்கத்தையும்
பவுலுடைய பிரசங்கத்தை என்ன பண்ணாரு, கம்பேர் பண்ணி ஒரு கட்டுரையை கொடுத்தாரு. அப்பதான் எழுப்புதல் தேசத்திலே உருவானது. இப்படிப்பட்ட எழுப்புதல் வரணும் அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் வேத ஞானிகளாக நீங்கள் மாற வேண்டும். வேதத்தை படிக்கவே இல்லை, தெரியலன்னா எங்க இருந்து எழுப்புதல் வராது. எல்லா இடத்துலையும் அது வரணும். எல்லாவற்றையும் வேத கல்வி இருந்தால் தான் எழுப்புதல் வரும். இதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால ஏனோக்கினுடைய காரியங்களை பார்க்கப்படும்போது ஆண்டவர் வருகிறார் என்கிற ஒரு வார்த்தையை அவர் அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வயசு அவருடைய குமாரன் யாருங்க? ஏனோக்கினுடைய குமாரர் யாரு? உலகத்துல அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்த யார் அது? மெதுசலா யாருடைய பையன்? ஏனோக்குடைய குமாரன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஏனோக்கினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கப்படும்போது தேவனோட சஞ்சரித்தார்னா தேவனோட என்ன பண்ணாரு, பேசிக்கொண்டே இருந்தார், நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டே இருந்தார். 300 வருஷம் பாடம் படித்தவர். அவர்கிட்ட இருக்கிற வேத ஞானம், அறிவு, வெளிப்பாடு நிறைய இருந்தது. அந்த காலத்தில் எழுத்து இல்லை, புஸ்தகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால அது வெளிவரல. அது வாய்மொழியாக கேட்டவர்கள் எழுதி கொண்ட புஸ்தகங்கள், நூல்கள் தான் இன்றைக்கு ஏனோக்கு 1, 2, 3, 4 என்று இன்னைக்கு உலகத்துல இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, தெரியாது நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை யாரு ஞாபகப்படுத்துகிறார்னா யூதா நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப என்ன தெரியுது? ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற உயிரோட இருக்கிறவனையும் எடுத்துக்கொள்கிறாரு, அவருடைய வரியில மரித்தவரையும் எடுத்துக்கொள்கிறாரு. அப்ப 2 விதமான எடுத்துக்கொள்ளப்படுதலை கர்த்தர் என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா அவன் தேவனோட சஞ்சரித்தபடினாலே எடுத்துக்கொண்டார். நீங்க தேவனோட உறவாடுகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் இல்லைன்னா நீங்க ஏனோக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நீங்க ஆண்டவரோட உறவு இல்லை, ஆண்டவருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. இல்லை, எங்களுக்கு சத்தியம் தெரியும், நாங்க வந்துடுவோம், நாங்க ஆவிக்குரிய சபையில இருக்கிறோம், நாங்க அதுல இருக்கோம், ப்ராட்டஸ்டன்ட்ல இருக்கிறோம், நாங்க இந்த இதுல இருக்கோம், அதுல இருக்கிறோம், இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போ அப்படின்ற. உன்னை எனக்கு தெரியாதுப்பா. ஆண்டவரோட சஞ்சரிக்கிற அனுபவத்தை பெற்றிருந்தா மட்டும்தான் பரலோகம். அதுக்கு தான் இந்த பாடமே இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தையை தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொண்டு வாசிங்க. எபிரேயருடைய புத்தகத்தில் 11ஆம் அத்தியாயம் 5-6 வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால். அப்ப விசுவாசம் உள்ளவர்கள் தான் தேவனோட சஞ்சரிக்க முடியும். எனக்கு விசுவாசம் இருக்கு என்று சொல்லி தேவனோட சஞ்சரிக்கலன்னா உன்னைய மாதிரி போய் அவனும் கிடையாது. விசுவாசம் இருக்கிறது என்றால் உங்களிடத்தில் கிறிஸ்து ஜீவிக்க வேண்டும், அவருடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும், அவருடைய வரங்கள் வெளிப்பட வேண்டும், அவருடைய வல்லமைகள் வெளிப்பட வேண்டும், அவருடைய வாக்குகள் வர வேண்டும், நீங்கள் ஜெபித்த உடனே நடக்க வேண்டும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன விசுவாசம் இருக்குது? விசுவாசம் என்ன? கிரியைகளில் நடப்பிக்கிறதா விசுவாசம். எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி ஒரு கிரியை இல்லைன்னா அவன் செத்து போன பெணம் அப்படின்றாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு ஒப்பாக இருக்குது. பெணமான கிறிஸ்தவர்களானா வேதத்தை சிந்தித்து நமக்கு வேதனையா இல்லையா, இதயத்துல குத்தப்படலையா அப்படின்னு சொல்லி பேதர்கிட்ட அங்க போய் கேட்கிறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்வோம்? இதயத்துல குத்துதலே இல்லையே, இடிக்கிறதே இல்லையே, வசனம் குத்தலையே, என்ன வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அடுத்த வசனத்தை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆமாங்க, அது அப்படிப்பட்ட விசுவாசத்திலே வாழ்க்கை நடத்தல அப்படின்னா நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களே இல்லை என்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டா, நம்மள்கிட்ட விசுவாசம் இருக்கா முதல்ல அதை பரிசித்து பார்க்க வேண்டும், அதை சோதித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த நாட்களிலே நாம் எல்லாவற்றிலும் தெளிந்தவர்களாக நாம் இருப்பது மிக முக்கியமான காரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்களை வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவர்கள், தேவனை காணுகிறவர்கள், தேவனை பார்க்க போகிறவர்கள் அவர் உண்டு, அவர் பலனளிக்கிறார். நம்ம எல்லாவற்றிலும் நாம் விசுவாசம் உள்ளவர்களா நம்மளுடைய ஜீவியத்துல, ஐயா நான் இத்தனை ஜபம் கோரிக்கை எழுதி வச்சையா, இவ்வளோ ஜபம் நிறைவேறி இருக்குதையா, இன்னும் இதுக்கெல்லாம் காத்திருக்கிறேயா, அதுக்காக ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வசனத்தை தேடி அங்கே எழுதிடுறேன், அந்த வசனத்தின்படியா ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அது எனக்கு செஞ்சு கொடுக்குறாரு. ஒருத்தன் வீட்டில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் வசனமாக இருக்கும்,
ஏன் அப்படின்னு கேட்டா அந்த வசனம் எல்லாம் அவனுடைய விண்ணப்பமா இருக்குது. அந்த வசனத்தை பார்க்கப்படும் போது அதெல்லாம் நடக்கும். எவ்வளவு பேர் வீட்டுல வசனங்கள், எத்தனை வசனம் வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுல எத்தனை வசனம் எழுதி வச்சிருக்கீங்க? வீட்டுல வசனம் இல்லாத வீட கையை தூக்குங்க. ஐயா நாங்க தூக்க மாட்டோம், ஏன்னா வெக்கமா இருக்குது. வசனத்தை என்ன பண்றாரு? கண்ணில் பார்க்கும்போது எழுதி வைன்றாரு, போகும்போது எழுதி வைன்றாரு. கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி எழுதுன்றாரு. முதல்ல உனக்கு நீ வாசிக்கணும், உன் பிள்ளைகள் வாசிக்கணும், நீ பார்க்கணும். அதுக்கப்புறம் வெளியில போறவன் கடந்தோடுகிறவன் அது வாசிக்கும்படி எழுதி போடுனாரு. வெளியில, வீட்டுக்கு வெளியில வசனமா இருக்குது. என்னையா ஜீவியம் நம்ம ஜீவியம்? அப்ப எங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கிறோம்? எப்படி நம்ம இருக்கிறோம்? நல்லா தான் இருக்கிறோம். எதுல? ஆண்டவர் எங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துருக்கிறாரு, ஏதோ கார் வந்திருக்குது, நல்ல மருமவ நிறைய கொண்டு வந்திருக்கிறா, என் மகன் இன்னும் சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டோம், நாங்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறோம், பேர பிள்ளைகள்லாம் படித்து வேலைக்கு போகுது, ஒன்று கனடாவில் ஒன்று இங்கிலாந்தில் அங்கங்கே செட்டில் ஆகுது, நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கெல்லாம் சுற்றி பார்ப்போம்ல. இதான் எங்கள் ஆசீர்வாதம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா நான் உங்களுக்கு உத்தரவாதியில நான் சொல்ல முடியாது. விசுவாசத்திற்கு அதிகாரி கேட்பார். விசுவாசத்துக்கு அதிகாரி யாருங்க? தலைவர், நம்ம தலைவர் இயேசு மகா பிரபு. அவர் கேட்பார். உங்க விசுவாசத்துக்கு அதிகாரி அவரு. அவர் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? பாஸ்டர் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு கரெக்டா சபையில் எல்லாரும் வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்டா வரமாட்டாங்க அடுத்த வாரம். அப்புறம் என்ன, ஏதாவது பேசினா காணிக்க வராது, ஆபீஸுக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால அவர் அதெல்லாம் பேச மாட்டார். நான் பேசுவேன் ஐயா. அந்த அண்ணன் பேசுவாரு. ஏன்னா அந்த ஊர்ல இருந்தா வந்திருக்கிறார். என்ன பண்றது? கிழக்கு தேசத்துல இருந்து ஞானிகள் 3 பேர் வந்தாங்களா. இங்க தெற்கு தேசத்துல இருந்தா இந்தியா முழுக்க என்ன பண்ணிருக்க ஞானிகள் புறப்பட்டு போயிருக்கிறாங்க. சென்னையில பாருங்க, எழுப்புதல் எந்த தேசத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா தென்னாட்டுக்காரங்க தான் வெளியில இருப்பாங்க, இல்ல கேரளாக்காரன் இருப்பான், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து தான் முதல்ல விதையை போடுவாங்க, மரமா வந்துடும். அப்புறமா தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெருகுவாங்க. அப்படியாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வருகையிலே என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கப்படும் போது அவர் வருகையிலே மகா பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கிறது. எடுத்துக்கொண்டு வாசிப்போம். அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, யூதா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, அவபக்தி உள்ளவர்களை கண்டிப்பதற்காக, அவபக்தி உள்ள, பக்தி உள்ளவர்களை இல்லை, அவபக்தி உள்ளவர்களை கண்டிப்பதற்காகத்தான் தேவன் பரிசுத்தவான்களுடைய தூதர்களுடைய வரப்போகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். வாசிங்கள் சங்கீத புஸ்தகத்திலே 11வது அத்தியாயம் 5வது வசனத்தை. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். எதுக்காக அப்படின்னு கேட்டா, சோதித்து அறிகிறார்னா இந்த விளக்கத்தையும் இந்த உண்மையையும் பின்வரும் சந்ததிகள் விளங்கிக் கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அந்த மகிமையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய மகத்துவத்தை சொல்லுவதற்காக. நான் இப்படியெல்லாம் இருந்தோம், இப்படியெல்லாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்கள் என்று நாங்கள் காணப்பட்டோம், கர்த்தர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்தார். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த டிரான்ஸ்லேஷன் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இன்னொரு சொல்லியிருக்கு, கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு சொல்லுவார், கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல, சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்னா, வேசினுடைய பிள்ளையாக, தெருவில் போகக்கூடிய குடியும் கூத்தடிக்கும், அங்கங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, சூதாடுகிறதும், ராத்திரி பகலும் என்ன பண்ணுவாங்க, கொள்ளையடிக்கிறதும், கொலை செய்கிறதும், தகராறு பண்றதும், வீண்பமும், தூஷணமான அந்த மக்களா நீ போய்விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். உன்னை பரிசுத்தமாக்க முடியாது சிட்சிக்கிறார். நீ பரிசுத்தவான் ஆக முடியாது சிட்சிக்கிறார். கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல என்றுதான் யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் பிழை இருக்கலாம். ஏன்னா நான் பைபிள் என்று பார்க்கப்படும் போது நம்ம ஒரே டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, கிரேக்கனுடைய டிரான்ஸ்லேஷன் நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கணும், எபிரேயனுடைய டிரான்ஸ்லேஷனை பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்க வேண்டும், ஆங்கிலத்திலையும் நம்ம பார்க்க வேண்டும், தமிழ்லையும் நம்ம பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை ஒரு தடவை ஒரு இடத்துல கேட்டேன், அது விளக்கம் கேட்டப்போ தமிழ்ல அதனுடைய அர்த்தம் புரியவே இல்லை. ஒரு பாஸ்டகம் ஆங்கிலத்தை வாஸ்தவனை புரிஞ்சுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாம ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டு வைத்திருப்பாரு. அவங்களுக்கு அந்த இடத்துல வார்த்தைகள் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய புத்தகங்களை படிக்கணும். யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே டைம்ல 5 பாஷை கண்டிப்பா படிப்பாங்க. லத்தீன் படிச்சிருப்பாங்க, கிரேக்க படிச்சிருப்பாங்க,
அப்புறம் என்ன நாங்கள் அரமியா பாஷை படிச்சிருப்பாங்க, எப்ரே பாஷை படிச்சிருப்பாங்க, இந்த உலகத்தினுடைய லாங்குவேஜையும் படிச்சிருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜை படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் படிச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய பாஷைகளை? 2 மொழி தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. தூக்குவேன் ஆனா தூக்க மாட்டேன், சொல்லுவேன் ஆனா சொல்ல மாட்டேன். அற்புதமானவர்கள் அங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. 3 பாஷை தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. 4 பாஷை தெரிஞ்சவங்க. கர்த்தருடைய புண்ணியத்துல எனக்கு 7 பாஷை தெரியும். 7 பாஷையில நான் பிரசங்கம் பண்றேன். यीशु मसीह सच्चा परमेश्वर, उसके गवाही देने के लिए प्रभु मेरे को इतना दया किया, मौका दिया है, मेरे को स्वीकार किया है, मेरा अभिषेक किया है, इसके लिए अन्य भाषा हम बात कर रहे हैं. ஆண்டவர் என்னை தொட்டதுனால அபிஷேகத்தினால நான் 7 பாஷை. நான் எவன்டே போய் படிக்கல, வேதத்தின்படியா என்னை நடத்தணும் ஆண்டவர்கிட்ட அன்னை கேட்டேன். பெந்தைக்கோஸ்து நாட்கள பரிசுத்த ஆவி வந்துன்னா அந்த ஆவி எனக்கு வரணும், வந்தாதான் நான் ஊழியத்தில் நான் உண்மையே பேச முடியும், நான் பொய்காரனா போக விரும்ப மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கோரிக்கை வச்சேன். பாம்பேல இறங்கி ரோட்டில் விட்டானுங்க, மைக்கு கையில் கொடுத்துட்டான், நீ பரிசுத்தாவை அபிஷேகம் பெற்றவன், நீ பேச அப்படின்ட்டானுங்க. அங்கே இருக்கிறவங்களாம் மராட்டிக்காரன், ஹிந்திக்காரங்க, எனக்கு தமிழ் தான் தெரியும். கடைசியில் என்ன ஆச்சு, நீ உன்ட்ட அபிஷேகம் இருக்கா, நீ பொய் சொல்றியா அப்படின்ட்டானுங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொன்னேன். மைக்கை கொடுத்தானுங்க. ஆண்டவரே நான் தமிழில் பேசுவேன், நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழில் தான் பேசுனேன். வெளியில் வந்த பாஷை அப்படின்னு கேட்டிங்கன்னா என் நாவை அப்படியே திரும்பிச்சு. நான் தமிழில் பேசுகிறேன், என் நாவை அப்படியே திரும்பி பேசுகிறது, ஹிந்தியாக மராட்டியாக அன்றைக்கு பேசுச்சு. காரணம்னா மறு உதடுகளினாலே இந்த ஜனத்தோட பேசுவேன்றது அன்னைக்கு தான் அந்த வசனத்தை நான் உணர்ந்தேன். மறு உதடுகளினாலே ஆண்டவர் பேசுகிறார் என்பது அன்னைக்கு தான் உணர்ந்தேன். இதே மாதிரி ஆந்திராவில் தெலுங்கில் அன்றைக்கி சென்னையில் தெலுங்கு சர்ச்சுக்கு அனுப்பிச்சாங்க. நான் எனக்கு என்ன தெலுங்கு சர்ச்சுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு போனால் சும்மா அவங்கள வாங்க போங்கன்னு சொல்லதுக்கு மட்டும் தெலுங்கு பேசுவோம், தமிழ் பேச அப்புறமா தமிழில் பிரசங்கம் பண்ணிட்டு தான் நான் தைரியமாக போனேன். அங்கே போய் ஸ்டேஜில் ஏறின உடனே 1.5 மணி நேரம் தெலுங்கு தான் பிரசங்கம் பண்ணியிருக்கு. இங்கே சென்னையில் கர்நாடகத்தில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அவங்க சொன்னாங்க, சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க. கடைசியில் அது பிரசங்கமாக மாறிச்சு. பிரசங்கி பேச மாட்டேன்ட்டார், நீங்களே பேசிடுங்க. நான் பேச பேச நிறைய பேய்கள்லாம் ஆடி 40 பேர்கிட்ட கீழே மண்டையை போட்டானுங்க. எல்லாத்தையும் பிறகு போய் என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணியை தெளித்து எழுப்பி விட்டாங்க. ஐயா நீங்கள் அந்நிய பாஷையில் பேசியிருக்கீங்க, ஆவியானவர் பேசியிருக்கிறாரு, எல்லாம் பாருங்கள், எல்லாம் மண்டையெல்லாம் எல்லாம் ஆடி கிடி எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. அம்புட்டும் பேய் உள்ள ஆராதனைக்கு வந்ததெல்லாம் யார் அப்படின்னா அம்புட்டு டிக்கெட்டும் பேய் தான். பேய்க்கு தான் இத்தனை நாளாக அவர் சபை நடத்தி இருக்கிறாரு. கடைசியில் பார்த்தாங்க இதே கதை தான் ஏஜி சர்ச்சில் சென்னையில் ஆப்பிரிக்காவில் வந்து ஈவான்ஸ் அப்படின்னு ஒரு மாமா, ஆப்பிரிக்கா மாமா வந்தார். நானும் போயிருந்தேன், கூப்பிட்டுருந்தாங்க. ஜீவானந்த அண்ணன் இது சென்னையில் ஊழியம் பண்ணும்போது கூப்பிட்டா நானும் போயிருந்தேன். வாங்க அப்படின்னு போனோன்னா முன்னால் உட்காந்துருந்தான். அவர் ஈவான் சொல்லுகிறாரு, all the devils and demons spirit come out அப்படின்னாரு. முதல்ல முன்னால் இருந்த பாஸ்டர்மா தான் அப்படி துள்ளி குதிச்சு கீழே விட்டாங்க. அப்புறம் பார்த்தா பொம்பளைகள் டான்ஸ் ஆடுதுன்னா ஒரு 10 டிக்கெட்டு 20 டிக்கெட்டு வெள்ளையும் சொல்லியமா டாக்டர் பாஸ்டர் மக்கள் தான் ஆடுறாங்க. அப்புறம் 2 பாஸ்டர் இப்படின்னு பதிப்பா வருது. அப்புறம் அவர் சொல்றாரு, not enough, still come out, you are there, you are here, all the devils and demons go out in Jesus name அப்படின்னாரு. டம்மு டும்முன்னு அங்கங்க விழுந்தது. இவரை ஏண்டா இவரை கூட்டம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கேவலமா போச்சு. என்ன ஐயா பண்ணுகிறது ஐயா? கண்கொள்ளா காட்சி, பரிசுத்த ஆவியினுடைய சாட்சி. கண்கொள்ளா காட்சி, பரிசுத்த ஆவியினுடைய சாட்சி. அப்போ பரலோகத்துக்கு போறவெல்லாம் கையை தூக்கினா ஒரு டிக்கெட்டும் இல்லை. இதே டிசம்பர் மாதம் மழை, பயங்கரமான ஹெவி ரெயின். அன்னைக்கு அதே ஐவான்ஸ் மாமாவை என்ன பண்ணிட்டாங்க, ஆப்பிரிக்கா மாமா இதில் மெரினா பீச்சில் மீட்டிங்கு என்ன பண்ணாங்க, பயங்கரமாக மழை வருது, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படி இப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணார், பயம். எனக்கு நான் பார்க்குறேன் அப்படியே கனத்து இருக்குது தண்ணி, வானம் அப்படியே கீழே இறங்கி கரு மேகம் அப்படியே இருக்குது, சில்லுன்னு இருக்குது. அப்படியே விழுந்து அப்படின்னா எல்லா ஜனத்தையும் வாரிட்டு கடல் போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, போன உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, in Jesus name God you help me today அப்படின்னாரு.
God doing miracles today அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வானத்தை நோக்கி கையை தட்டினாங்க. எலியாவின் தேவனே, என் ஆபிரகாமின் தேவனே, வானத்தை திறந்து விடுங்கன்னாரு. அவர் சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. எங்கேருந்தோ ஒரு காற்று வந்தது, எல்லாம் வானெல்லாம் அப்படியே போய் ஆகாயம்லாம் அப்படியே ப்ளூ கலரில் நீட்டாகி போச்சு. அன்றைக்கி மீட்டிங் முடிச்சு எல்லோரும் போனானுங்க. வீடு போய் சேர்ந்தாங்களே இல்லையோ, 11 மணிக்கு சென்னையில் மழை போட்டு தள்ளிருச்சு பயங்கரமாக. அதனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சென்னையில் மெரினா பீச்சில் கூட்டமே கிடையாதுன்னாங்க. இன்ன வரைக்கும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நாட்களிலே பார்க்கிறோம் வேதத்திற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. சங்கீத புஸ்தகம் 32:6 வாசிங்க. சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அது இருக்கட்டும். என்ன சொல்லி இருக்குது? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்புறம் என்னது? அது நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. காலையில சாப்பிடலீங்களா? மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை அவன் அணுகாது. இந்த நேரத்துக்கு தான் நான் சொல்லுது, அங்கே வரும்போது தண்ணியை கடன் தான் வந்தேன். ஆட்டோவில் பயங்கரமாக தண்ணி போகுதுனே அப்படின்னாங்க. அங்கே பாருங்க இங்கே பாருங்க, தண்ணி நல்லா போகுது, ஜாலியாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மேலே வந்து 1 அடி வந்துருச்சு, 2 அடி வந்துருச்சு, 4 அடி வந்துருச்சு, 5 அடி வந்தால் என்ன பண்ணுவார்? எங்கே போவ? முதல் மாடிக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? வராதுன்னு நினைக்கிறீங்களா? தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வந்த பிறகு மழையே பெய்யாது. நானுங்க தூத்துக்குடியில் வெள்ளம் வந்து கடைசியில் பார்த்தாக்க எத்தனை ஊர் அழிஞ்சது, எத்தனை ஜனம் அழிஞ்சது. ஆடு மாடு ஒன்றும் கிடையாது, எல்லாம் கடலுக்கு போயிடுச்சு. புரிந்து கொள்ளுங்க. இல்லைன்னா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. திரிசூல மலையில் நான் எப்போ டைம் கிடைக்கும் போய் ஜெபம் பண்ண போவேன். திடீர்னு காரு வரும், அங்கே போய் பார்த்தாச்சுன்னா அங்கே ஒரு பாசு ஒரு செடிக்குள்ள கிடந்து ஜெபம் பண்ணுவேன். சாய்ந்து நான் அங்கேயே இருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் மலையில் உட்காந்து ஜெபம் பண்ண போயிருப்பேன். அங்கே போய் உட்காந்துட்டே இருப்பேன். கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸு பழம் எல்லாம் சாப்பிட ஏதாவது பண்ணுன்னு பிஸ்கட் எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு செடிக்குள்ளே உட்காந்துப்பேன். சாயந்தரம் ஒரு 6 மணி ஆகும், பார்த்தா 7 மணி ஆகும். டிஜிஎஸ் அண்ணன் என்ன பண்ணுவார், அங்கே வருவார். அவர் வந்து மலையில் தான் கிடந்து 3-4 மணி நேரம் ஜெபம் பண்ணி காலைல 4 மணிக்கு இறங்கி ஓடிடுவார், யாருக்கும் தெரியாமல். சுந்தரம் பாஸ் அந்த எல்லா சபைக்காரங்களும் பார்த்தா காட்டுகள்லையும் அங்கங்கே ஜெபம் பண்ணுறதுக்காக தேடி அங்கங்கே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால தான் அவங்க ஊழியம் செய்ய முடிஞ்சது. ஜெபம் பண்ணாதவனுக்கு ஊழியம் கிடையாது. ஜெபம் பண்ணுறவனுக்கு தான் அழிவிலிருந்து ஆண்டவர் பாதுகாப்பார், வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பார், நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பார். நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தை செய்து வந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். ஜெபம் பண்ணுறதுக்காக இயேசுவானவர் தன் சீசர்களுக்கு அப்படியாக கற்றுக் கொடுத்தார். அப்படியாக தாவீதும் விண்ணப்பத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த விண்ணப்பத்தினுடைய அனுபவம் இருக்கும்படினால தான் அவர் என்ன பண்ணுகிறாரு, தாவீதும் அந்த காரியத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே சங்கீதத்தில் 25வது சங்கீதத்தில் 9, 12, 14 வாசிங்க. அதனாலதான் நாங்க ரொம்ப சாந்தமா இருப்போம். பாட்டு பாடினாலும் நாங்க அறகுறையா தான் பாடுவோம். ஏன்னா நாங்க சாந்த குணம் உள்ளது. வேத வாசித்தாலும் நாம் அப்படியே முள்ளமா வாசிப்போம். நாங்க சாந்த குணம். இப்படியா எழுதியிருக்கு? மந்தமா இருக்கிறாங்க. சாந்த குணம்னா மந்தமா? சொல்லுங்க. சபையில பக்தி பயபக்தி இருக்கிறவன், பணிந்து கொண்டு இருக்கிறவன், பயபக்திக்குரியவன், அப்படியே ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவன், அப்படிப்பட்ட ஒரு சாந்தம் இருக்கிறவனுக்கு கர்த்தர் போதிக்கிறார். இல்லைன்னா உங்கள் உள்ளம் திறக்கப்படாது. நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம், நிறையா கற்றுக்கலாம், தெரியும். வேதத்தை படித்தாலும் புரியாது, பிரசங்கம் பண்ணாலும் புரியாது. சாந்த குணம். ஆண்டவர் 10 கற்பனை கொடுக்கப்படும் போது அவன் ஆண்டுடைய சமூகத்தில் முழு சாந்தமாக, உலகத்தில் அவனை மாதிரி சாந்தமாக இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் அவனுடைய கரத்திலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை எழுதி கொடுத்தார், தன் பிரமாணத்தை கொடுத்தார்.
என்னுடைய சமூகத்துல பயபக்தி இருக்கக்கூடிய அந்த சாந்தம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு சாந்தம் வேணும். சாந்தமெல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்குங்க. உலாயடியில போய் பார்த்தாச்சுன்னா பாஸ்டம்மாவும் மூப்பரம்மாவும் போய் 2 பேரும் குடத்தை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஏய் குடத்தை எடுக்கிறியா, உடைக்கவா, மிதிக்கவா, நான் யார் தெரியுமா, முன்னால் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் அப்படின்னு அப்படியே சரியா அப்படி சொருவாங்க. அந்த குடத்தை எடுத்து ஏய் எடுறி அப்படிம்பாங்க. இல்லைன்னா கால்ட்டு ஒரு தள்ளிட்டு அப்படியே வைப்பாங்க. தெரியுமில்ல, நான் சர்ச்சில் போய் முதல்ல பாட்டு ஆரம்பிக்கணும், நான் போய் முதல்ல போய் பாட்டு கூடத்தை நடத்தணும், நாங்கள் 2 பேரும் முதல்ல போனோம், அதனால தண்ணியை நாங்கள் தான் பிடிப்போம். எத்தனை தெருவில் நடக்குது ஐயா, எவ்வளவு சாந்தம். இப்படிப்பட்ட சாந்தத்தெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. என்ன பணிவு, என்ன புனிவு. எங்க சர்ச்சில் வெளியில இன்னொரு எனக்கு மறுபுறம் இருக்குல்ல, நான் 2 ஆள் இல்ல, எனக்கு மறுபுறம் இருக்கு. எங்க வழங்குது? காணிக்கையெல்லாம் முடிஞ்சு பாட்டு பாடி வீட்டுக்கு போனோன்னு அங்க போனா அர்ச்சனை நடக்கும். புருஷனை கூப்பிட்டு, எல்லாம் மனுஷன் ஐயா, வளர்ந்துருக்கு, அறிவு இருக்கா அவனுக்கு? என்ன புடவை வாங்கிட்டு வந்திருக்க, உருப்படாதவன, இதான் உன் அன்பா அப்படின்னா. நீ நல்ல சட்டையை நான் போட்ட உன்னை இருக்க விட மாட்டேன் அப்படின்னு. அவன் அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்ல சட்டையை வாழ்க்கையிலே போட முடியாது. பண்டிகைக்கு வரும்போது என்னையா அப்படின்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா, நல்ல சட்டை போடாது. இப்படியாக கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட இருக்குதுங்க? அவர் பயந்தவர்களுக்கு இருக்கு. 14 வாசிங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருடைய பயந்தவரிடத்திலே இருக்கிறது. ஆமா, தேவன் பயந்தவர்களுக்கு தான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார், வைக்கிறார். அப்படிப்பட்ட பயபக்தி இருக்குதா? ஒரு பொண்ணு ஒரு நாள் வரல, சர்ச்சைக்கு வரல. அன்னைக்கு பாட்டில் அந்த பொண்ணு நல்லா பாடும். அன்றைக்கி வரலையான்னு சொல்லிட்டு பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏமா அந்த பொண்ணை காணும், என்னாச்சு ஏதாச்சு, ஃபோன் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூரில் நடந்த கதை, எல்லாரும் போயிருக்காங்க. போனால் அந்த அம்மா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள முழங்காலில் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருமே இல்லை, அது ஒண்டிக்கட்டையாக இருக்குது, அப்பா அம்மாலாம் இல்லை, நல்லா படிச்சிருக்குது, ஏதோ வேலைக்கு போகுது, அங்கே இருந்து ரொம்ப பயபக்தி உள்ள பிள்ளை, ப்ரெசண்ட்டை உண்டு. அந்த பொண்ணு என்ன பண்ணா, முழங்கால் போட்டுட்டு அழுது கண்ணீராக சொன்ன. பாஸ்டர்கள் எல்லாரும் வீட்டு வாசலில் என்னமோ சத்தம் கேட்குது அந்த பிள்ளை அப்படின்னு. பிள்ளை பார்த்தா ஜன்னல் வழியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணு. சபையில் யார் யார் என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்களோ அது சொல்லி அழுது ஜெபம் பண்ணு. ஏன்னா சர்ச்சைக்கு கிளம்புற நேரத்தில் பரிசுத்தாவி அபிஷேகம் அதுக்கு இறங்கியிருக்குது. இறங்கினோன்னா பரிசுத்தாவினால் நிரம்பி அங்கே வீட்டுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். யார் யார் ஊழல், எம்புட்டு ஊழல், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, யார் யார் வீட்டில் என்னென்ன சண்டை நடக்கு, யார் யார் வீட்டில் செகண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க, தேடு வச்சுருக்குறாங்க, யார் யார் வீட்டில் திருடி இருக்கிறாங்க, யார் யார் மோசம் பண்ணி இருக்கிறாங்க, யாருக்கு யார் துரோகம் பண்ணியிருக்காங்க, யார் யார் தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படியலை, யார் தாய் தாப்பனை அடித்தவங்க திட்டினவங்க, எல்லாத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவருக்கு மறைபொருள் ஒன்றும் கிடையாது. சபையில் இருக்கிற எல்லாருடைய ஊழலையும் அதை சொல்லி ஜெபம் பண்ண உடனே பாஸ்ட் பக்குன்னு ஆகிப்போச்சு. இது வந்ததுன்னா நமக்கு நாரி இருக்குமே, நல்ல வேலை வரலையே அப்படின்னா. ஒரிஜினல் அபிஷேகம் வந்ததுன்னா ஊழல் இருக்காது, ஒண்ணு இருக்காது. சபையில திருடிட்டு ஏமாத்திட்டு தசமாத்தை குறைச்சி வச்சுக்கிட்டு அது இதுன்னு பண்ணானா அவன் வந்த உடனே என்ன ஆவாயா? கள்ளக்கணக்கு எழுதுனா என்ன ஆவான்? பொய் கணக்கு எழுதுனா என்ன ஆவான்? அங்கே என்ன ஆவான்? ஆம்புலன்ஸை கூப்பிட வேண்டியதான். அப்படி எங்கேயாவது நடக்குதா? ஏன் அப்படின்னு கேட்டா, ஆவியானவர் வந்தா எல்லாரும் ஊழலும் வெளியில வந்துடும். அதனாலதான் ஆவியானவரே வேணான்றாங்க சில சபைகள். என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். மகிமையின் தேவன். நான் இதெல்லாம் கண்ணார பார்த்து அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதனால எனக்கு இதை பத்தி சொல்ல முடிகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். 12க்கு தானே முடிக்கணும். அங்க எனக்கு 12 ஆவலன்னு காட்டுது. அப்படியா? அப்ப சீக்கிரம் முடிச்சிடறேன் ஐயா. எவ்வளவு நேரத்தில் முடிக்கணும் ஐயா? ஒரே அடியா என் கதையை முடிக்க சொல்றீங்களா? 1 தெசலோனிக்கர் 3:13.
இவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிவர்த்தமான்கள் பரிசுத்தவான்கள் ஐயா நல்லா வாசிக்க தெரிஞ்சா வாசிங்க. தம்முடைய பின்னால வாசிங்க தம்பி. இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் நம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாக பரிசுத்தவான்களாக உங்கள் இருதயங்களை அப்படியாக சிறப்படுத்தி நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. இப்ப நீங்க எத்தனை பேர் நிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களை கையை தூக்குங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தன்மையில யார் இருக்கிறோம் சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள், அதுக்கு ஒரு வசனம் வச்சிருப்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த வசனத்தை சொல்லி இவர் அழுவாரு. வெக்கமா இல்லை நமக்கு? ஆண்டவருடைய வருகையில நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய வருகையில நாம் எப்படி பிழையற்றவர்களாக, பயபக்தியுள்ளாக, பரிசுத்தவான்களாக எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தம்பி வாசித்தீங்கல்ல, எப்படி இருக்கணும்? அப்ப நீங்க அந்த வருகைக்கு தயாரா இருக்கீங்களா? இதுல வேற மாறானதா இயேசுவே வாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அவன் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறான்? யாரை ஏமாத்துறது வேணுமா? இது நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் தேவன் பரிசுத்தவான்களோடு வருகிறார். அவர் வரும்போது என்ன வரும்? ஆண்டவர் என்கிறாரு அக்கினியோட வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படினாலே பரிசுத்தத்துக்குரியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர் வரும்போது எப்படி வருகிறோம் என்கிற ஒரு வசனம், 2 வசனத்தை நாம் வாழ்த்தி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். வெளிப்பாடு புத்தகத்துல 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ எக்காலத்தோடைய ஆண்டவர் வருவார் என்று நாம் பார்க்கிறோம். தேவ எக்காலம் என்றால் பர்வதத்துடைய சுரங்கள், இசைகள், அந்த சத்தத்தோடு ஆண்டவர் இறங்கி வர போகிறார் என்கிறதை நாம் இங்கே வாசிங்க. வெளிப்பாடு 1:7 கண்கள் யாவும் காணும், அவர்களை குத்தினவர்கள் காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார்கள் கண்டு அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு பக்கம் அழுது கூத்தடிப்பாங்க, அநேக ஜனங்கள் கதறுவாங்க. ஐயோ வருகையிலே ஆண்டுடைய சமூகத்தை நாம் பார்க்க முடியல, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் போக முடியல. ஏன் அப்படின்னா சபையில பயபக்தியை குறித்து ஊழியக்காரன் போதிக்கல, பரிசுத்தத்தை குறித்து போதிக்கல, ஆண்டவர் சமூகத்திலே நிற்பதற்கு ஆயத்தத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு போதனையே கொடுக்கல, இந்த சத்தியத்தையே சொல்லல, ஆயத்தத்தை குறித்து ஒன்று சொல்லல. நான் ஆயத்தப்படல, ஆண்டவர் வருகை வந்துருச்சு, நான் என்ன செய்ய வேண்டும்? மனக்கசந்து அழுது அநேகர்கள் போல கண்டு புலம்புகிறதை நான் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத புத்தகம் 50வது அத்தியாயம் 3-4 வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய தேவன் வருகிறார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வரும்போது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. எப்படி வருகிறார் என்று நாம் பார்க்கப்படும் போது மேகங்கள் அல்ல, மேகங்கள் விலகி ஓடும், ஆனா அக்கினியாக, எல்லா இடத்திலும் அக்கினிகளாக, அங்கே அக்கினி ஜுவாலைகளாக வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகா, அவருடைய நாமம் என்ன? பரிசுத்தமும் பயங்கரமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தமாக இருக்கிற அந்த தேவன் வரும்போது பயங்கரமாகவே வருகிறார். அவருடைய வருகை அப்படியாக இருக்கிறது. எத்தனை பேர்கள் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த நாட்களிலே நம்மை குறித்து இந்த சோதித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். கர்த்தருடைய யோசனையின்படி நாம் நடக்கிறோமா? கர்த்தருடைய மகிமையிலே நாம் பிரவேசிப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய யோசனையின்படியாக ஆலோசனையுடைய வார்த்தைகளை நீங்கள் போதிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், வசனத்தை தியானிக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை கற்பனை குறித்து சொல்லி இருக்கிறது, நிறைய காரியத்தை சொல்லி இருக்குது. பரிசுத்தத்தை குறித்து அதில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமானா? இல்லவே இல்லை. இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் என்ன ஆச்சுன்னா கைவிடப்பட்டு போனார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதிலேயும் கூட ஒரு பங்கை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். செம்மையானவர்களை கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார், செம்மையானவர்களை அழைக்கிறார்.
சீயோனுக்கு அழைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பரம எருசலேமுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் எங்களோடு நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். உங்களை திக்கற்றுள்ளாய் நான் விடேன், உங்கள் சமூகத்திலே நான் இருப்பேன், 2-3 பேர் எங்கே இருக்கிறீங்களோ நான் அங்கே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படினாலே கர்த்தர் வரப்போகிற தேவன் உங்களுடைய சமூகத்தில் இருக்கும்படியாக உங்களுக்கும் அவருக்குள்ள அடையாளத்தை நீங்கள் காண வேண்டும். அவருக்கும் உங்களுக்கும் அடையாளம் ஓய்வு நாள் இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற அடையாளம் ஆவியானுடைய அடையாளம், பரிசுத்தத்துக்குரிய அடையாளம், தேவ மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும், சோதரிக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமாம்.